ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் பொறையுடைமை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 3 திருக்குறள் அதிகாரத்தையும் ஆன்லைனர் கொஸ்டினும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பிளேலிஸ்ட் லிங்க், அதில் போய் செக் பண்ணி நீங்கள் வரிசையை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு உரிய திருக்குறள் பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னா என்னன்னா, பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்றதுதான் பொறையுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா, நிலமானது தன்னை தோன்றுபவரையும் தாங்குவது போல நாம் தம்மை இழிவுபடுத்துவரையும் நம்ம என்ன பண்ணணும், பொறுத்து கொள்றதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவர், இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர், தலை அப்படின்னா சிறந்த பண்பு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது, அதைவிட சிறந்தது அந்த துன்பத்தை மறந்து விடுதல். பொறுத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், இறப்பினை அப்படின்னா பிறர் செய்யும் துன்பத்தை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்மையுள் இன்மை விருந்தோன்றால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்று இயலாது தவிக்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும். இன்மை அப்படின்னா வறுமை, ஓரல் அப்படின்னா தவிர்த்தல், மடவார்னா அறிவற்றவர். அதான் இன்மையில் இன்மை, வறுமையில் வறுமை. எது அப்படின்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா விருந்தினரை வர வச்சுட்டு விருந்து கொடுக்காம இருக்கிறதா வறுமையின் வறுமைன்னு அர்த்தம். அதே இது வன்மையும் வன்மை, இந்த 2 சொல்லி வன்மைனா வலிமைன்னு அர்த்தம். வன்மையின் வலிமை மடவார் பொறை. மடவார்னா அறிவற்றவர், அறிவற்றவரா பொறுத்து கொள்றதுதான் என்னது வலிமையின் வலிமை அப்படின்னு சொல்றாங்க. இறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நம்ம என்ன செய்யணும், போற்றி கடைபிடித்தல் வேண்டும். நிறையுடைமை, நிறைனா சால்பு. நிறையுடைமை நீங்காமை வேண்டி, நிறையுடைமைனா நல்ல குணங்கள் நம்மை விட்டு நீங்காம இருக்கணும்னா பொறையுடைமை நம்ம என்ன பண்ணணும், போற்றி காத்தல் வேண்டும். பொறுமையை நம்ம போற்றி காக்கணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தாரை கொன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து அப்படின்னா, பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் பொறுத்து கொள்பவரை பொன் போல் மதித்து மனதுன்னுள் வைத்துக் கொள்வாராம் கொடுத்திருக்காங்க. ஒருத்தாரான தண்டித்தவரை, ஒன்றாகனா ஒரு பொருட்டாக, பொதித்து வைப்பார்னா மனதுனுள் வைப்பார். அதான் ஒருத்தாரை கொன்றாக வைப்பார்னா பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்பவர் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஒன்றாகனா ஒரு பொருட்டாக, வைப்பார் பொருட்டாக வைப்பார். பொறுத்தாரை பொன் போர் பொதிந்து, பொறுமையை இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, பொன் போர் மதிச்சு பார்ப்பாரு அப்படின்றாங்க. ஒருத்தார் கொருநாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளுது தண்டிப்பவருக்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொள்பவரின் புகழ் உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். அதான் ஒருத்தார் ஒரு நாளே இன்பம். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம்னா, ஒருத்தவருக்கு தண்டிக்கிறவருக்கு அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு இன்பம். ஆனா பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையினா உலகம் உள்ள வரைக்கும் அவருக்கு என்னது, புகழ் தான் அப்படின்னு சொல்றாங்க. திறனல்ல தற்பிறர் செய்யும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. செய்யத்தகாத துன்ப செயல்களை பிறர் தமக்கு செய்தாலும் நாம் அத்துன்பத்தை வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாதிருத்தல் நல்லது. திறனல்ல அப்படின்னா செய்யத்தகாத, நோனொந்து அப்படின்னா துன்பத்துக்கு வருந்தி. திறனல்ல தற்பிறர் செய்யும், திறனல்ல செய்யத்தகாத துன்பங்களை நமக்கு அடுத்தவங்க செஞ்சாலும், நோனொந்துன்னா துன்பத்துக்கு வருந்தி. அறநல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறனில்லாத அந்த செய்யாமை என்ன பண்ணக்கூடாது, செய்யாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தாம் தகுதியால் வென்றுவிட. செருக்கினால் தீமை செய்பவரையும் தத்தம் பொறுமையால் வெற்றி கொள்ளல் வேண்டும். என்ன சொல்றாங்கன்னா, மிகுதியான்னா மனச்செருக்கால, மிக்கவைனா தீமை, மனசெருக்கால தீமை செய்பவரை நம் தத்தம் அப்படின்னா நம்ம தகுதியான்னா பொறுமையால் என்ன செய்யணும், வென்று விடணும் அப்படின்னு சொல்றாங்க. துறத்தாரின் தூய்மை உடையோர் இறந்தவாய்
இன்னாசொல் நோர்க்கின்பவர். துறத்தாரின் தூய்மையுடையார் இறந்தார்வாய் இன்னாசொல் நோர்க்கின்பவர். வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியினும் மேலானவர் ஆவர். துறத்தார் அப்படின்னா பற்றினை விட்டவர். துறத்தார்னா பற்றினை விட்டவர். இறத்தார் அப்படின்னா வரம்பு கடந்தவர். இன்னா அப்படின்னா தீய. நோர்க்கின்பவர் அப்படின்னா பொறுப்பவர். துறத்தார் தூய்மை உடையார் இறத்தார்வாய் இன்னாசொல் நோர்க்கின்பவர் அப்படின்னு. 10வது திருக்குறள். உண்ணாது நோற்பார் பெரியவர் பிறர் சொல்லும் இன்னாசொல் நோற்பாரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்பவர் பெரியவர்களை விட உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம் இகழ்வோரின் தீமைகளை பொறுப்பவர் தான் என்னது மேலானவர் சொல்றாங்க. அதான் உண்ணா நோம்பார் பெரியோர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படின்றாங்க. நோற்பார்னா நோன்பு மேற்கொள்பவர். உண்ணா நோற்பார் அப்படின்னா உண்ணா நோன்பு மேற்கொள்றவரை பெரியவரை விட பிறர் சொல்லும் இன்னா சொல்லுன்னா தீய சொல்கள், பிறர் செய்யற தீய சொல்களை நோற்பாரின் பின். நோற்பாரின் பின்னுன்னா அவங்கள விட என்னது பொறுத்து கொள்றவரை விட அந்த நோன்பு மேற்கொள்றவருக்கு பின் அவங்க கூட பின்னுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொறுமையா இருக்கிறவங்க அந்த உண்ணா நோன்பு நோக்கின்ற பெரியவர்களை விட பின்னுதான். அவங்க இவங்களுக்கு பின்னுதான் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தன்னை இகழ்ந்தவரின் தீமைகளை பொறுத்து கொள்பவரே மேலானவர் அப்படின்றாங்க. உண்ணா நோன்பு மேற்கொள்றவங்க இந்த பொறுத்து கொள்றவங்களுக்கு பின்னு அப்படின்னு சொல்றாங்க. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். பிரிக்கப்பட்டலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்குவது போல தம் நிகழ்வுபடுத்துவரையும் நாம் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளணும். பொறுத்தல் இறப்பினும் என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்தது. அதைவிட சிறந்தது எது அண்ணா? அத்துன்பத்தை மறந்து விடுதல். இன்மையுள் இன்மை விருந்தொன்றல் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. விருந்தினரை வரவேற்று இல்லாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும். அதுபோல அறிவற்றவர் செய்யும் தீங்கு என்ன செய்யணும்? பொறுத்து கொள்ளுதல் வலிமையின் சிறந்த வலிமையாகும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காம இருக்கணும்னா பொறுமையை நம்ம என்ன செய்யணும்? போற்றி காத்தல் கடைபிடித்தல் வேண்டும். ஒருத்தாரை கொன்றாலே வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்பவரின் தண்டிப்பவர்களின் சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனா பொறுத்து கொள்றவங்கள பொன்போல் மதித்து மனசுல வச்சிருப்பாரு. ஒருத்தார் கொருநாள் தான் இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையின் புகழ். ஒருத்தார் பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாதவங்க தண்டிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு இன்பம். ஆனால் பொறுத்தவங்களுக்கு இந்த உலகம் உள்ளவரையும் அவங்களுக்கு அவங்களோட புகழ் நிலைத்து நிற்கும். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்றே. செய்யத்தகாத துன்ப செயல்களை பிற நமக்கு செஞ்சாலும் நம்ம அந்த துன்பத்துக்கு வருந்தி அறத்திற்கு மாறான செயல் என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் செய்யக்கூடாது. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தான் தகுதியான் வென்று விடல். செருக்கு நாள தீமை செய்யறவங்களின் தத்தம் ஒளியறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையால் அந்த செருக்கு என்ன பண்ணணும்? வெற்றி கொள்ளணும். துறத்தாரின் தூய்மை உடையோர் இறத்தார்வாய் இன்னாசொல் நோக்கின்பவர். வரம்பு கடந்து பேசுபவரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியின் மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணாது நோற்பார் பெரியோர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். உண்ணா நோன்பு மேற்கொள்ளும் பெரியவர்களை விட தம் இகழ்ந்தோரின் தீமைகளை பொறுத்து கொள்பவரே மேலானவர் ஆவர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி 3 வீடியோ 3 திருக்குறள் போடுறேன். அதுக்குரிய ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் 3 அதிகாரம், அதுக்கப்புறம் 3 கொஸ்டின்ஸ் ஒன்லைனர் கொஸ்டின் போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.